வணக்கம். தமிழ்நாடு அரசியல்ல பல வருஷமா, ஏன் பல தசாப்தங்களா யாரும் பார்க்காத ஒரு மாபெரும் அரசியல் பூகம்பம் நடந்திருக்கு. இத பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அரசியல் மரபுகளை அப்படியே வேரோடு சாய்த்த அந்த பிரம்மாண்டமான நிகழ்வ, அதுக்கு பின்னாடி இருக்கிற தரவுகளை வச்சு இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா அலச போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். 35%. இது ஏதோ சாதாரண ஒரு நம்பர் கிடையாதுங்க. எந்த ஒரு கூட்டணியோட சப்போர்ட்டும் இல்லாம ஒரு புது கட்சி முதல் முறையா களத்துல இறங்கி தனித்து நின்னு வாங்கியிருக்கிற இமாலய வாக்கு சதவீதம் இது. இந்த ஒரு ஒற்றை நம்பர் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே அப்படியே புரட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பிரம்மாண்ட வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? இன்னைக்கு நம்ம விளக்கத்துல ரொம்ப சுருக்கமா ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க மாற்றம், உடை தெரியப்பட்ட பழைய விதிகள், இந்த அலையோட வாக்கு சதவீத தரவுகள், அப்புறம் ஊடகங்களோட தவறான கணிப்பு, கடைசியா பிறக்கப் போற புதிய அரசியல் சகாப்தம், இது எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல ஒரு வரலாற்று மாற்றம். அதாவது 75 ஆண்டுகால திராவிட அரசியல் கட்டமைப்புக்குள்ள இந்த தேர்தல் முடிவு எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு மூலக்கட்டுரைகள் ரொம்பவே ஆச்சரியமா விவரிக்கிறாங்க. எந்த ஒரு அரசியல் பின்புதல் இல்லாத ஒரு புது அலை எப்படி உள்ளே வந்துச்சு? இந்த அதிரடி மாற்றத்துக்கு சொந்தக்காரங்க தவேக, அதாவது தமிழக வெற்றி கழகம். நடிகர் விஜய் அவரால தொடங்கப்பட்ட இந்த கட்சி எந்த ஒரு பாரம்பரிய கூட்டணியும் இல்லாம முழுமையா தனித்து போட்டியிட்டு இந்த மாபெரும் வெற்றியா அடைஞ்சிருக்காங்க. இங்க கவனிக்க வேண்டியது இந்த தனித்து அப்படிங்கிற நிலைப்பாடுதான். இதுதான் அத்தனை கணக்குகளையும் மாத்தி எழுதியிருக்குன்னு அரசியல் வல்லுநர்கள் ஆணித்தரமா சொல்றாங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, ஆளுங்கட்சியோட முக்கிய தலைவரான முதலமைச்சரே தன்னோட சொந்த கோட்டையான சென்னையிலே தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இந்த வெற்றியோட பிரம்மாண்டத்தையும் மக்கள் மத்தியில இருந்த மாற்றத்துக்கான தாகத்தையும் புரிஞ்சுக்க இந்த ஒரு நிகழ்வே மிகப்பெரிய சாட்சியா இருக்கு. அடுத்து உடைந்த பழைய விதிகள். பல வருஷங்களா பின்பற்றப்பட்ட, யாருமே அசைக்க முடியாதுன்னு நம்பப்பட்ட அந்த பாரம்பரிய தேர்தல் வியூகங்கள் எப்படி தவிடுபொடியானது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பல தசாப்தங்களா இருந்த பாரம்பரிய முறை, மெகா கூட்டணிகளை அமைக்கிறது, பணபலம், அப்புறம் ரொம்பவே சிக்கலான ஜாதி ரீதியான கணக்குகள். ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா தவகவோட வியூகம் முற்றிலும் மாறுபட்டிருந்தது. தனித்து களம் காண்பது, ஊழலுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாடு, அப்புறம் மக்களுடனான நேரடி தொடர்பு. இந்த மாற்று சிந்தனைதான் பழைய எதிர்பார்ப்புகளை அப்படியே தகர்த்தெறிஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த அமைதி புரட்சியை முன்னெடுத்துச் சென்றது யாருன்னு நினைக்கிறீங்க? தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் தபால் வாக்குகள் செலுத்திய லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள். இது ஏதோ வெறும் பண பலம் கொண்ட பிரச்சாரமா இல்லாம உழைக்கிற வர்க்கம் மற்றும் அடித்தட்டு மக்கள் மத்தியில தன்னிச்சையா உருவான ஒரு அமைதி அலைன்னு ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. இப்போ வாக்கு சதவீதத்தோட பின்னணி எங்களுக்கு வருவோம். எந்த ஒரு அரசியல் சார்பு இல்லாம வெறும் உணர்ச்சிகளை தாண்டி இந்த மாபெரும் அலைக்கு காரணமான உண்மையான தரவுகளை இப்ப நம்ம அலசலாம். இந்த தரவுகளை கவனிங்க. பதிவான வாக்குகள்ல 35% தவக தனித்து பெற்றிருக்கு. மறுபக்கம் பல கட்சிகள் இணைந்த திமுக கூட்டணி 24.14%, அதிமுக கூட்டணி 21.48% மட்டுமே வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சுமார் 4% பெற்றிருக்கு. ஒரு புது கட்சி, அதுவும் ஒற்றையாளா, எப்படி இவ்ளோ பெரிய வாக்கு பங்கு தன் வசப்படுத்திருக்குன்னு இந்த எண்கள் ரொம்ப அப்பட்டமா நமக்கு காட்டுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? பலமான கட்சிகள் ஒன்னு சேர்ந்து உருவாக்குன மெகா கூட்டணிகளை விட எந்த துணையும் இல்லாத ஒரு புது கட்சி அதிக வாக்குகளை வாங்கியிருக்கு. பல கட்சிகள் சேர்ந்தாலும் இந்த ஒற்றை அலையோட வேகத்தை முறியடிக்க முடியல அப்படிங்கறதுதான் தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு புது மைல்கல். 1,45,00,000. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லுங்க. ஏன்னா இது மாநாடுகள்ல வெறும் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தோட எண்ணிக்கை கிடையாது. மாறாக தவகவிற்கு தனிப்பட்ட முறையில விழுந்த உறுதியான வாக்குகளோட எண்ணிக்கை. அதாவது ஒரு கூட்டத்தை அப்படியே முழுமையா வாக்குகளா மாற்றி இவங்க சரித்திரம் படைச்சிருக்காங்க. இந்த மாபெரும் சுனாமில சாதாரண வேட்பாளர்கள் மட்டுமில்ல, பல வருஷமா கோலோச்சிய அரசியல் ஜாம்பவான்களே வீழ்ந்திருக்காங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி அமைச்சர்கள் பிடிஆர், அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, மா. சுப்பிரமணியன் என பல மூத்த தலைவர்கள் இந்த அலையில தோல்விய தழுவியிருக்காங்கன்னு மூலக்கட்டுரைகள் ரொம்பவே ஆச்சரியத்தோட பதிவு செய்து. அடுத்து ஊடகங்களோட தவறான கணிப்பு. இந்த தேர்தல்ல கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் இடையிலிருந்த அந்த மலையளவு இடைவெளிய பாரம்பரிய ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் எப்படி கணிக்க தவறினாங்க, அத பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லாம ஒரு புதுக்கட்சி ஜெயிக்கவே முடியாதுன்னு ஆய்வாளர்கள் ரொம்ப உறுதியா சொன்னாங்க.
1 மாசத்துக்கு முன்னாடி தனித்து போட்டியிடுற முடிவை பல ஊடகங்கள் கடுமையா விமர்சிச்சு கேலியும் பண்ணாங்க. ஆனா வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அமைதி அலை உருவாகியிருக்கிறத ஒட்டுமொத்த நாடும் மௌனமா உணர்ந்துகிச்சு. இந்த வெற்றியோட பிரம்மாண்டத்தை குறிக்க மூல ஆதாரத்துல ஒரு அருமையான உதாரணம் சொல்லிருக்காங்க. தாவீது அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் கோலியாத் அப்படிங்கிற மாபெரும் அரக்கனை ஒரே கல்லுல வீழ்த்தி ராஜாவானதற்கு சமம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த எதிர்பாராத வெற்றி அரசியல் களத்துக்கு எவ்ளோ பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சுன்னு இந்த ஒரு வரியே தத்ரூபமா உணர்த்துது. சரி, பாரம்பரிய அரசியல் கட்சிகளோட எந்தெந்த அஸ்திரங்கள்லாம் இங்க செயலிழந்து போச்சு? பல கோடிகள் செலவு செய்யப்பட்ட யூடியூப் விளம்பரங்கள், காசு கொடுத்து பேச வைக்கப்பட்ட சமூக வலைதள இன்ஃப்ளூவன்சர்கள், பிரம்மாண்டமான மேடை அமைப்புகள், இப்படி எதுவுமே அடித்தட்டு மக்களோட அமைதியான எழுச்சிக்கு முன்னாடி நிக்க முடியலன்னு தரவுகள் அடிச்சு சொல்லுது. இறுதியா புதிய அரசியல் சகாப்தம். இந்த மாபெரும் தேர்தல் முடிவுகள் எதிர்கால ஜனநாயகத்துல எப்பேற்பட்ட ஒரு நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு இப்போ சுருக்கமா பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றங்கள் இப்போ நிரந்தரமாவே நடந்துருச்சு. பல தசாப்தங்களா இருந்த இருக்கட்சி ஆதிக்கம் முற்றிலுமா உடைக்கப்பட்டிருக்கு. வேட்பாளர்களை ஜாதி அடிப்படையில தேர்ந்தெடுக்கிற பழைய முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒற்றை ஆளுமையோட நேரடி பலம் இங்கே ஆணித்தரமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய அரசியல் சுனாமில பாரம்பரிய கட்சிகள் இனி தப்பி பிழைக்கணும்னா மூலக்கட்டுரைகள் சில கடுமையான நடவடிக்கைகளை முன்வைக்குது. முதல்ல இந்த புதிய அரசியல் மாற்றத்தை அவங்க ஏத்துக்கணும். 2வது, பணத்தையும் ஜாதி கணக்குகளையும் மட்டுமே நம்பியிருக்கிறத கைவிடணும். 3வது ரொம்ப முக்கியம், உழைக்கிற மக்கள்கிட்ட மீண்டும் ஒரு உண்மையான நேரடியான தொடர்பை உருவாக்கணும். பழைய அரசியல் விதிகளும் வியோகங்களும் முழுமையா தகர்க்கப்பட்ட இந்த நிலையில பாரம்பரிய கட்சிகள் தங்களை எப்படி மாத்திக்கிட்டு எதிர்கால அரசியல்ல தப்பி பழைக்க போறாங்க அப்படிங்கிற இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட இன்றைய விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இந்த தரவுகள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து சிந்தியுங்கள். மீண்டும் அடுத்த விளக்கத்துல சந்திப்போம். உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.